அன்பார்ந்த குழந்தைகளே, நான் தான் உங்கள் லலிதா பாட்டி பேசுகிறேன். நான் இப்போது சிதம்பரம் நடராஜர் கோவிலை பற்றியும் சிதம்பர ரகசியம்னா என்னங்கிறத பற்றியும் சொல்ல போகிறேன். 2000 வருஷத்துக்கு முன்னால் சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட கோவில். இந்த கோவிலில் அருள்மிகு சிவகாமி சுந்தரி சமேத திருமூலநாதர் தனித்தனி சன்னிதியில் அருள் புரிஞ்சுன்னு வரார். சிவம்புவா வெளியில் வந்தவர். புராண பயிர் தில்லை, தீர்த்தம் ஆனந்த தீர்த்தம், தலவருஷம் தில்லை மரம். தில்லை மரங்கள் அதிகமாக இருந்ததுனால இந்த பேர் வந்தது. 40 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரே அளவில் 4 கோபுரங்கள் வெவ்வேறு காலகட்டத்தில் கட்டப்பட்டது. 140 அடி உயரம் கொண்ட கிழக்கு கோபுரத்தில் 108 நடன முத்திரைகள் சிற்பங்களாக செதுக்கி உயிரோட்டம் கொடுத்து நடனக்கலையோட சிறப்புகளை பெருமைப்படுத்துகிற விதமாக இருக்குது. சித்தம்பலம் தான் சிதம்பரம்னு சொல்கிறோம். சித்துன அறிவு, அம்பலம்னா அடிமுடி காண முடியாத ஆகாய வெட்ட வெளின்னு அர்த்தம். அட்சரேகை, பூமத்தி ரேகை, கடக ரேகைன்னு 3 ரேகைகள் இருக்கு. அதுல பூமத்தி ரேகைய மையப்பகுதியில இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. பஞ்சபூத தலங்களும் இந்த கோவில் நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கிறதா விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இந்த கோவில் விமான அமைப்பு மனித உடம்போட ஒப்பிட்டு சொல்றாங்க. இந்த விமானத்தை 9 கலசங்கள் அலங்கரிக்கிறது. இது மனித உடம்புல இருக்கிற 9 துவாரங்களை குறிக்கிறது. இதுல 21,600 தங்கத்தகடுகள் மேற்கூரையா அமைக்கப்பட்டிருக்கு. நாம ஒரு நாளைக்கு 26,600 தடவை மூச்சு விடுறோம். இந்த தங்க தகடுகளை 72,000 ஆணிகளை கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கு. இது நம்ம உடம்புல இருக்கிற நாடி நரம்புகளை குறிக்கிறது. சித்திரை மாசம் திருவோணம், ஆணி திருமஞ்சனம், ஆவணி, புரட்டாசி, மாசி மாசங்கள்ல வரும் சதுர்த்தசி, மார்கழியில ஆரோதராபிஷேகம்னு ரொம்ப சிறப்பா ஆராதனை பண்ணுவா. அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்க வாசகர் அந்த 4வராலும் பாடல் பெற்ற தலம். மாணிக்க வாசகர் கிழக்கு கோபுர வாசல் வழியா வந்து பதிகங்களை பாடியிருக்கார். சுந்தரர் தெற்கு கோபுரவாசல் வழியா வந்த பதிகங்கள் பாடியிருக்கார். உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம்ங்கிறார் திருமூலர். விஷ்ணுவின் அருளால் ஆதிசேஷன் பதஞ்சலி முனிவராகவும், சிறு வயதிலிருந்தே சிறந்த சிவபக்தனான மலன் தனக்கு பூஜை செய்யறதுக்காக சுலபமாக மரத்தில் ஏறி பூக்களை பறிக்க அவருக்கு நீண்ட நகம் வச்சு புலிக்கால் கொடுத்து உதவினார். அவர்தான் புலிக்கால் வியாக்கரபாத முனிவர். வியாக்கரம்னா புலின்னு அர்த்தம். பரஞ்சோதி முனிவரும் வியாக்கரபாத முனிவரும் சேர்ந்து சிவபெருமான் கிட்ட பார்வதிக்கு மட்டும் ஆடி காட்டிய ஆனந்த தாண்டவத்தை எங்களுக்கும் ஆடி காட்டணும்னு கடுமையாக தவம் செஞ்சதுனால சிவபெருமானை நேரில் வந்து தை மாசம் பௌர்ணமி பூச நட்சத்திரத்தில் தில்லை அம்பலத்தில் ஆனந்த தாண்டவம் ஆடி பக்தர்களையும் மகிழ்விக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்து அதன்படி நடனம் ஆடி 2 முனிவர்களையும் பரவசமடை செய்தார். இது தவிர மதுரையில் சந்தியா தாண்டவம், திருவாலங்காட்டில் காளி தாண்டவம், குற்றாலத்தில் திரிபுர தாண்டவம், திருநெல்வேலியில் முனி தாண்டவம்னு பல தாண்டவங்கள் ஆடியிருக்கார். இங்க இருக்கிற நடராஜர் நடனமுத்திரை தத்துவம். உடுக்கை படைத்தல் தொழிலையும், வலது அபயக்கையில் காத்தலையும், இடது கை நெருப்பு அழித்தலையும், ஒரு கால் முயல்கள் மேல் வச்சு திருப்பி பார்க்க முடியாத நிலை மறைத்தலையும் உணர்த்தி இடது பாதம் தூக்கி பக்தர்களுக்கு அருள் புரிகிறார். சிற்சபை, பொற்சபை, தேவசபை, நிறுத்த சபை, ராஜசபைன்னு 5 சபை இருக்கு. இதுல ராஜசபைங்கிறது 1000 கால் மண்டபம். திருநெல்வேலியில் தாமிர சபை, திருக்குற்றாலத்தில் சித்திர சபை, சிதம்பரத்தில் பொன்னம்பலம், திருவாலங்காட்டில் ரத்தின சபை. இந்த இடத்துல காரைக்கால் அம்மையார் பாட இவர் நடனமாடிய இடம். திருவாலவாய் வெள்ளியம்பலம். மதுரையில் பாண்டியம்மன் சிவபெருமான் கிட்ட எப்போது இடது காலை வச்சுட்டு ஒத்த காலால் நின்று காட்சி தரிய உனக்கு கால் வலிக்காதான்னு மனம் உருகி கேட்டதால சிவபெருமான் கால் மாறி ஆடிய கோலத்தில் இங்கே பார்க்கலாம். இப்போது சிதம்பர ரகசியத்தை பற்றி பார்க்கலாம். ஒரு தனி சன்னதி நீல நிற திரையால் மூடியிருப்பா. அந்த திரையை விளக்கி தீபாரதனை காட்டும்போது அங்கே இருக்கிற சுவத்தில் தங்கத்தால் செஞ்ச வில்வ மாலை சாத்தியிருக்கும். வேறு எதுவும் இல்லாமல் வெட்ட வெளியாக இருக்கும். இங்கே இருக்கும் இறைவன் முதலும் முடிவும் இல்லாதவன்கிற தத்துவத்தை காட்டுறது. இதுதான் சிதம்பர ரகசியம்னு சொல்றா. மார்கழி மாதம் சதய நட்சத்திரம் கூடிய சுபதினத்தில் விடிகாலம்பர தேவர்கள் இந்த கோவில் வெளிப்பிரகாரங்கள் உள்பிரகாரங்கள் வளம் வந்து சிவபெருமானை வழிபடுற நேரத்தில் நாமும் வழிபட்டா நம்மளோட வாழ்க்கை தரம் உயரும். இதுக்கு மிதிபாத உற்சவம்னு சொல்கிறார். நடராஜர் சன்னதிக்கு பக்கத்திலேயே திருச்சித்திரக்கூட கோவிந்தராஜ பெருமாளும் புண்டரீகவழி தாயாரும் தனித்தனி சன்னதியில் அருள் பழிச்சுட்டு வர. இவருக்கும் வைணவ முறைப்படி பூஜைகள் நடந்துட்டு வருது. இங்கேயும் வைகுண்ட ஏகாதசி சிறப்பாக நடக்கிறது. உற்சவமூர்த்தி பார்த்தசாரதி. இந்த கோவிலில் 2 பெரிய ஆலய மணிகள் வச்சிருக்கா. இதை சிகண்டி மணின்னு சொல்கிறா. இந்த மணியை ஒரு தடவை அடைச்சா அதனுடைய சத்தம் 59 வினாடிகள் கேட்குமா. அந்த ஒளியை பக்தர்கள் கேட்டால் தன்னுடைய ஆயுள்ல 7 வினாடிகள் ஆயுள் கூடுங்கிற நம்பிக்கை. ரூபம், ரூபம், அரூபம்னு 3 ரூபத்தில் காட்சி தரார். பொற்சபையில் நடராஜ ரூபமாகவும், கர்ப்ப கிரகத்தில் சுயம்புவ ரூபமாகவும், ஆதி அந்தம் இல்லாத திறந்த வெளியில் அரூபமாகவும்
நமக்கு காட்சி தந்து அருள் புரிகிறார். இந்த கோவிலோட வெளிப்பிரகாரத்துல பஞ்சபாண்டவர்கள் வழிபட்ட சோமஸ்கந்தர் தனி சன்னதியில் அருள் புரிகிறார். காலசம்ஹார மூர்த்தி, சர்வேஸ்வரர் மூர்த்தின்னு தனித்தனி சன்னதியை அமைஞ்சிருக்கு. ஆனி மாசம் உத்திர நட்சத்திரத்துல திருமஞ்சன விழா கொடியேற்றத்தோட 10 நாள் உற்சவம் ரொம்ப சிறப்பா நடக்கிறது. இதுக்கு ஆணி திருமஞ்சன விழான்னு சொல்றாங்க. மஞ்சனம்னா அபிஷேகம்னு அர்த்தம். விடிகாலம்பரம் 2 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் 5 மணி நேரம் குடமா பால், தயிர், சந்தனம், தேன், வாசனை திரவியங்கள்னு நடராஜருக்கு குளிர அபிஷேகம் பண்ணி அலங்காரம் செஞ்சு மண்டபத்தில் எழுந்திரல செஞ்சு காலம்பரமும் சாயந்தரமும் நடராஜர் புறப்பாடு நடக்கும். ஆணி திருமஞ்சன உற்சவம் மாதிரியே மார்கழி திருவாதிரை ஆருத்ரா உற்சவம் கொடியேற்றத்தோட 10 நாள் உற்சவம் அபிஷேக ஆராதனையோட சிறப்பாக நடக்கிறது. இது மாதிரி திருவாதிரை கொடியேற்றத்தின் போது கொடிமரத்தில் இருக்கும் நந்தியம் பெருமானுக்கும் சிவபெருமான் உருவம் பதித்த தண்டத்துக்கும் சிறப்பு பூஜை நடக்கும். பஞ்சரதம்னு சொல்ற கணபதி, சுப்பிரமணியர், மூலவர் நடராஜ பெருமாள், சிவகாம் சுந்தரி தாயார், சண்டிகேஸ்வரர் ஆகியோர் தனித்தனி தேர்ல மாட வீதிகள்ல வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். மறுநாள் நடராஜருக்கு அபிஷேக ஆராதனை நடந்து அதுக்கும் மறுநாள் பஞ்சமூர்த்தி முத்துப்பள்ளக்கில் வீதி உலா வந்து மறுநாள் ஞான பிரகாசம் குளத்துல தெப்ப உற்சவத்துல அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சி தரார். இந்த 2 உற்சவங்களுமே சிதம்பரத்துக்கு பெருமை சேர்க்கிறது. மார்கழி தேரோட்டத்தின் போது பர்வத குலத்தை சார்ந்த மீனவர்கள் தங்களது மாப்பிள்ளை சிவபெருமானுக்கு பட்டாடை அணிவித்து தங்களோட மரியாதையை வணங்கி தெரிவிச்சுக்கிறார். மார்கழி ஆருத்ரா ஏன் சிறப்பாக வழிபாடு பண்ணுறோங்கிறதுக்கு ஒரு சம்பவத்தையும் அன்றைக்கே களிக்கூட்டு பண்ணி நைவேத்தியம் பண்ணுறோங்கிறதுக்கும் பார்க்கலாம். சேந்தன்னு ஒரு மரம் வெட்டி தொழிலாளி தினமும் ஒரு மரத்தை வெட்டி விறகா பழந்து சந்தையில் விற்று வர பணத்தில் அவரும் அவரோட மனைவியும் சாப்பிட்டுட்டு வந்தார். அவர் ஒரு சிவபக்தருங்கிறதுனால சமைக்கிறதுல ஒரு பகுதியை சிவனடியாருக்கு எடுத்து வச்சுட்டு தான் அவர் சாப்பிடுவார். ஒரு நாள் வெளியில் போக முடியாத மழை வந்துடுத்து. என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நிலையில் அவரோட மனைவி ஆற்றுல இருந்த நொய் அரிசியையும் வெள்ளத்தையும் போட்டு கழுகிண்டு தோட்டத்தில் காய்ச்ச பல வகையான காய்கறிகளில் பறிச்சுட்டு வந்து எல்லாத்தையும் சேர்த்து போட்டு கூட்டு பண்ணி வச்சுட்டு சிவனடியாருக்காக 2 பேருமா காத்துட்டுருக்கா. அந்த சமயத்தில் சிவபெருமானே அடியார் ரூபத்தில் வாத்துக்கு சாப்பிட வர. இது தெரியாத தம்பதி தான் சமைச்சு வச்சுருந்ததை அவருக்கு பரிமாறுறா. சாப்பிட்டு முடித்ததும் சமையலை புகழ்ந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பிடுறார். அன்றைய தினத்தில் கோவில் அர்ச்சகர் கோவில் கர்ப்பகிரகத்தை திறந்தப்போ சிவன் வாயில் களி ஒட்டின்னு இருந்தது. என்னென்னு புரியாத அர்ச்சகர் ஊர் மக்களுக்கு தெரிவித்ததை சேத்தனும் கேட்டு நம்மத்துக்கு வந்தவர் சிவபெருமான் தான் தெரிஞ்சுட்டு நடந்த விஷயத்தை எல்லாம் ஊர் மக்கள்கிட்ட சொல்கிறார். மார்கழி மாதம் திருவாதிரம் கூடி சுப தினத்தில் பக்தனோட ஆற்றுக்கு வந்து களி சாப்பிட்டதுனால நாமளும் சிவபெருமானுக்கு விருந்து வைக்கிற மாதிரி களி கூட்டு பண்ணி அவருக்கு நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்றோம். அதனால தான் நம்ம ஆற்றுலேயும் களி பண்ணி 7 காய்கறிகள் கூட்டும் போட்டு பண்ணுறோம். இந்த காய்கறிகள் ஒத்தப்படையில் போடணுங்கிறதுக்காக 9 காய் 11 காய் கூட போடுவாள். சூரிய உதயத்துக்கு முன்னால் களி கூட்டு பண்ணி நைவேத்தியம் பண்ணுறது உச்சித்தம். சரி, இப்போ ஸ்லோகத்துக்கு போகலாமா? ஓம் ஆகாச தாண்டவராய வித்மகே நடராஜாய தீமகி தன்னோ சபாபதி பிரச்சோத்யாத். ஆகாசத்தில் தாண்டவம் ஆடிய நடராஜருக்கு என்னுடைய நமஸ்காரம்னு அர்த்தம். இதை தினமும் சொல்லிட்டு வாங்கோ. நடராஜர் உங்களுக்கு சிறந்த அறிவையும் பலத்தையும் தருவார். நடனம் கற்றுக்கிற குழந்தைகளுக்கு அவருடைய அருள் எப்போதும் இருக்கும். ஓகே குழந்தைகளே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ. அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். பாய்.